மகாபாரதம் 6. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் சம்வாத் 8. அர்ஜுனன் கூறினார், ஓ வர்ஷயா, 3 உலகங்களையும் அழித்த இந்த போரில் யார் வென்றார்கள்? ஓ ஜனார்த்தனா, இதைச் சொல்லுங்கள். ருத்ர மற்றும் நாராயணனின் ஆன்மாக்களாக இருந்த அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிடும்போது உலகவாசிகள் அனைவரும் திடீரென்று கிளர்ந்தெழுந்தனர் என்று இறைவன் பதிலளித்தார். யாகங்களில் உள்ளார்ந்த ஆர்வத்தை நெருப்பு உணரவில்லை. உணர்ச்சிவசப்பட்ட முனிவர்கள் மீது வேதங்களால் பிரகாசிக்க முடியவில்லை. தேவர்களில் ரஜஸ் மற்றும் தமஸ்கள் மேலோங்கின, பூமி நடுங்கியது, வானம் நடுங்கியது, கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மங்கலாகின. பிரம்மாவும் தனது இருக்கையிலிருந்து விழுந்தார், கடல் வறண்டு போனது, பனி மூடியிருந்தது. இவை நடக்கும்போது, ஓ பாண்டு, தேவர்களாலும் பெரிய முனிவர்களாலும் சூழப்பட்ட பிரம்மா விரைவாக அந்த இடத்திற்கு வந்தார். வெளியே சென்ற 4 முகங்களை கொண்டவர் ருத்ரனை வணங்கி, உலகவாசிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று கூறினார். ஓ விஸ்வேசனா, உலகத்தின் நலனை நாடி உன் ஆயுதங்களை கீழே வை. உருவமற்றவன், வெளிப்படாதவன், உலகங்களை படைத்தவன், படைக்கப்படாதவன், இரட்டைத்தன்மையற்றவன். படைப்பவன் மற்றும் படைக்கப்படாதவன் என்று அழைக்கப்படுவது அதன் ஒரு மங்களகரமான வெளிப்பாடாகும். தர்மத்தின் குடும்பத்தில் பிறந்த இந்த 2 பெரிய கடவுள்களான நரனும் நாராயணனும் மிகுந்த தவம் செய்தவர்கள். பெரிய சபதத்தை கடைப்பிடித்தவர்கள். நான் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரது அருளால் பிறந்தேன், தந்தையே. நீங்கள் நித்தியமானவர், கடந்த படைப்பில் அவரது கோபத்தால் பிறந்தவர். ஓ வரதனா, தயவு செய்து என்னையும் கடவுள்களையும் முனிவர்களையும் மகிழ்ச்சியடையச் செய்து விரைவில் அவரை மகிழ்ச்சியடையச் செய்யுங்கள். தேவர்களின் உலகில் அமைதி நிலவட்டும். இதைச் சொல்லி பிரம்மா ருத்ரன் கோப நெருப்பை கைவிட்டார். பின்னர் அவர் கடவுளையும் நாராயணனையும் மகிழ்வித்தார். அவர் முதல், மிகவும் சக்திவாய்ந்தவர் மற்றும் வரங்களை வழங்குபவர் என்று அழைக்கப்படும் அந்த இறைவனிடம் சரணடைந்தார். பின்னர் வரம், கோபம் மற்றும் வெற்றியின் சக்தியான அந்த கடவுள் மகிழ்ச்சியடைந்து ருத்ரனிடம் பற்றுதல் கொண்டார். முனிவர்கள் பிரம்மா மற்றும் தேவர்களால் பெரிதும் வணங்கப்படும் பிரபஞ்சத்தின் அதிபதியான ஹரி ஈசானதேவரைப் பற்றி இவ்வாறு கூறினார். உன்னை அறிந்தவன் என்னை அறிவான். உன்னை பின்தொடர்பவன் என்னை பின்தொடர்கிறான். நமக்குள் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த விஷயத்தில் உனக்கு வேறு எந்த புரிதலும் இருக்கக்கூடாது. இனிமேல் என் மார்பில் உள்ள இந்த ஈட்டியின் குறி ஸ்ரீவத்சன் என்று அறியப்படும். என் கையின் குறியால் குறிக்கப்பட்ட நீயும் ஸ்ரீகாந்தன் ஆவாய். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், இவ்வாறு இந்த 2 குறிகளையும் தங்கள் உடலில் ஏற்படுத்தி ஒப்பற்ற நட்பை பேணி 2 முனிவர்களும் ருத்ரனுடன் சேர்ந்து தேவர்களை அந்தந்த இடங்களுக்கு அனுப்பி தவம் செய்வார்கள். ஓ பார்த்தனா, போரில் எப்படி யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை நான் உனக்குச் சொன்னேன். முனிவர்கள் எனக்குச் சொன்னது போல் என் இரகசிய பெயர்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் விளக்கியுள்ளேன். இவ்வாறு பல வடிவங்களில் நான் இந்த பூமியிலும் பிரம்மலோகத்திலும் நித்திய கோலோகத்திலும் சுற்றி வருகிறேன். நான் உன்னை காப்பாற்றியதால் போரில் பெரும் வெற்றி கிடைத்தது. போர் வந்தபோது அவர் உங்களுக்கு முன்னால் சென்றவர் அல்ல, மாறாக தேவர்களின் கடவுளான ருத்ரர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் காலத்தை நினைவில் வைத்திருப்பவர் மற்றும் கோபத்தில் பிறந்தவர் என்று நான் சொன்னேன். நீங்கள் உங்கள் எதிரிகளை கொல்லவில்லை, அவர் அவர்களை கொன்றார். ஒப்பற்ற சக்தி, தேவர்களின் கடவுள், அனைத்திற்கும் இறைவன் ஆகிய அந்த கடவுளுக்கு வணக்கங்கள். நரனுக்கும் நாராயணனுக்கும் நாரதரின் உரையாடல் 1. ஷௌனகர் கூறினார், ஓ சுதனந்தனா, நீங்கள் சொன்ன இந்த மகத்தான கதையை கேட்ட பிறகு அனைத்து முனிவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் அனைத்து முனிவர்களின் இருப்பிடங்களுக்கும் சென்று அனைத்து புனித நீரில் நீராடியும் கூட. ஓ சூதனின் மகனே, அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் மங்களகரமான நாராயணனின் கதையை கேட்டாலும் எந்த பலனும் கிடைக்காது. ஓ சூதபுத்ரா, மங்களகரமான நாராயணனின் இந்த கதையை ஆரம்பத்திலிருந்தே கேட்போம். எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து தூய்மையாகிறோம். அனைத்து உலகங்களாலும் வணங்கப்படும் பகவான் நாராயணன் பிரம்மாவுக்கு முன்பு எந்த தெய்வத்திற்கும் அல்லது முனிவருக்கும் தரிசனம் கொடுப்பது கடினம். நாரதர் அத்தகைய நாராயணனை, ஸ்ரீஹரியை காணவில்லையா? அது அந்த தெய்வத்தின் அருளால் நடந்தது. உடைக்கப்படாத சிலையுடன் அமர்ந்திருந்த அந்த ஜெகநாதரை கண்ட பிறகு அவர் கடவுள்களில் மிக பெரியவரான நரனுக்கும் நாராயணனுக்கும் திரும்பிச் செல்ல என்ன காரணம்? இதைச் சொல்லுங்கள். சௌதி கூறினார், ஓ சௌனகனே, ஜனமேஜயன் அந்த யாகத்தை செய்து கொண்டிருந்தபோது மற்ற சடங்குகளும் முறையான முறையில் செய்யப்பட்டு கொண்டிருந்தபோது ராஜேந்திரன் வேதநிதியின் மூலவரும் இறைவனும் தனது தாத்தாவின் தாத்தாவுமான கிருஷ்ணபாயன முனிவரிடம் பணிவுடன் கேட்டார். வெள்ளைத்தீவிலிருந்து திரும்பிய தெய்வீக முனிவர் நாரதர் இறைவனின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு அடுத்து என்ன செய்தார்? பதரியா ஆசிரமத்திற்கு வந்து 2 முனிவர்களைச் சந்தித்த பிறகு அவர் எவ்வளவு காலம் அங்கே தங்கினார்? அவர் கேட்ட கதை என்ன?
பிராமணர்களில் சிறந்தவரான பிராமணர் லட்சக்கணக்கான வசனங்களை கொண்ட மகாபாரதம் என்ற அறிவுக் கடலை புத்திக் கோலால் பிரித்தெடுத்துள்ளார். தயிரில் இருந்து வெண்ணெய், மலையாசலத்திலிருந்து சந்தனம், வேதங்களில் இருந்து ஆரண்யகம், மூலிகைகளில் இருந்து அமிர்தம். இந்த கதை பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது. தபோநிதியா, நான் உங்களுக்கு நாராயணனின் கதையை சொல்லவில்லை. அது இந்த முழு புத்தகத்தின் சாராம்சம். அவர் கடவுள், இறைவன், கடவுள். அவர் அனைத்து உயிரினங்களையும் ஆன்மாக்களையும் படைத்தவர். ஓ த்விஜசத்தமனே, நாராயணனின் மகிமை எவ்வளவு அற்புதமானது! அதை பார்ப்பது அரிது. கல்பனாவில் பிரம்மா முதலில் வருகிறார். பின்னர் அனைத்து கடவுள்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் அதில் நுழைகின்றன. இந்த உலகத்திலோ அல்லது சொர்க்கத்திலோ அதை விட தூய்மையானது எதுவும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அனைத்து முனிவர்களின் ஆசிரமங்களுக்குச் செல்வதோ அல்லது அனைத்து புனித ஸ்தலங்களிலும் உள்ள புனித நீரில் நீராடுவதோ நாராயணனின் கதையை கேட்பது போன்ற பலனை தராது. அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமான பிரபஞ்சத்தின் இறைவனின் இந்த கதையை கேட்பதன் மூலம் நாம் எல்லா வகையிலும் தூய்மையானோம். வாசுதேவரின் உதவியுடன் உன்னதமான தனஞ்சயன் ஒரு பெரிய வெற்றியை பெற்றதில் ஆச்சரியமில்லை. உலகங்களின் இறைவனான விஷ்ணு இந்த வழியில் அவருக்கு உதவி செய்திருந்தால் 3 உலகங்களிலும் அவருக்கு என்ன குறைவு இருந்திருக்கும்? ஓ உன்னதமான பிராமணரே, ஜனார்த்தனன் அவர்களின் நலனையும் செழிப்பையும் கவனித்துக் கொண்டதால் எங்கள் முன்னோர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். தவம் மூலம் உலகத்தால் வணங்கப்படும் அந்த இறைவன் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நம் முன்னோர்கள் புனித ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அத்தகைய ஹரியை பார்த்ததில்லை. பிரம்மாவின் மகனான நாரதர் அவரை விட அதிக பாக்கியவான். அந்த அழியாத நாரதர் ஒரு சாதாரண பிரகாசமான முனிவர் அல்ல என்று நான் நம்புகிறேன். அவர் ஸ்வேத்வீபத்திற்கு சென்று ஸ்ரீஹரியை காணவில்லை. அந்த இறைவனின் அருளால் மட்டுமே அவரது பார்வை வந்தது என்பது தெளிவாகிறது. உடைக்கப்படாத சிலையுடன் இருந்த அந்த கடவுளை கண்ட பிறகு நாரதர் நரநாராயணனை பார்க்க பதறி ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்றாரா? ஓ முனிவரே, அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஸ்வேத்வீபத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிரம்மாவின் மகன் நாரதர் பதரி என்ற ஆசிரமத்திற்குள் நுழைந்து அந்த 2 முனிவர்களையும் பார்த்தார். அவர் எவ்வளவு காலம் அங்கே இருந்தார்? அவர் என்ன கேள்விகளை கேட்டார்? அந்த மகான் வெள்ளை தீவிலிருந்து வந்த பிறகு மகா முனிவர் நரநாராயணர் என்ன சொன்னார்? இதையெல்லாம் அப்படியே சொல்லுங்கள். நாரதர் நரநாராயணனை கண்டார். 2 வைசம்பாயனர் கூறினார், அளவிட முடியாத மகிமை கொண்ட அந்த வியாச பகவானுக்கு வணக்கம். அவரது அருளால்தான் நான் இந்த நாராயணனின் கதையை சொல்கிறேன். ஓ ராஜா, நாரதர் வெள்ளை தீவுக்குச் சென்று அழியாத ஸ்ரீஹரியை கண்ட பிறகு மேரு மலைக்கு திரும்பினார். அவர் தனது முழு மனதுடன் சொன்ன பணியை வைத்திருந்தார். ஓ ராஜா, அப்போது அந்த முனிவர் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு தூரம் சென்று நான் இங்கு பாதுகாப்பாக வந்துவிட்டேன் என்று கூறினார். அவர் மேரு மலையிலிருந்து காந்தமாதன மலைக்கு பறந்தார். வான பாதையில் வேகமாக நடந்து அவர் விரைவாக பரந்த சமவெளியில் இறங்கினார். பின்னர் அவர் அந்த 2 புராண ரிஷிகளையும் கண்டார். அவர்கள் பெரும் தவம் செய்து பெரும் விரதங்களை கடைப்பிடித்து இறைவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்யும் சூரியனை விட அதிக பிரகாசமுள்ளவர்கள். அந்த மரியாதைக்குரியவர்கள் ஸ்ரீவத்ச சின்னத்தால் அலங்கரிக்கப்பட்டனர். அவர்கள் ஜடமண்டலத்தை அணிந்திருந்தனர். அவர்கள் கைகளில் அன்னத்தின் சின்னமும் கால்களில் சக்கரத்தின் சின்னமும் இருந்தன. அகன்ற மார்புகள், நீண்ட கைகள், 4 நீள்வட்ட கண்கள், 60 பற்கள், 8 கோரைகள், ஒரு புனிதமான குரல், ஒரு அழகான முகம், ஒரு அகன்ற நெற்றி, அழகான புருவங்கள், தாடைகள், மூக்குகள் மற்றும் குடை போன்ற தலைகள். இவை அந்த மனிதர்களின் பண்புகள். அவர்களுடைய இருவரையும் பார்த்ததும் நாரதர்ஷி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அவர்களும் குனிந்து அவரை வரவேற்று, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். அந்த பெரிய மனிதரை கண்டதும் அந்த கூட்டத்தில் எல்லா விலங்குகளும் மட்டுமல்ல, இந்த பெரிய முனிவரும் வணங்குகிறார்கள் என்று தனக்குள் நினைத்து கொண்டார். அவர் இருவரையும் சுற்றி வந்து அவர்கள் முன் மங்களகரமான குஷாசனத்தில் அமர்ந்தார். ஓ நிருபனா, காலையின் நறுமணத்தால் நிறைந்த அந்த முனிவர்கள் தங்கள் காலை சடங்குகளைச் செய்து பெஞ்சுகளில் அமர்ந்தனர். அவர்கள் மூவரும் அங்கே அமர்ந்திருந்தபோது யாகத்தின் நெருப்பின் பெரிய சுடரால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது போல அந்த இடம் யாகத்தின் நெருப்பால் அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் நாராயணன் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியில் ஓய்வெடுத்து நாரதரிடம் இந்த வார்த்தைகளைச் சொன்னார். நீ பரம ஆத்மாவையும் நம் இருவரின் மறு இயல்பான நித்திய இறைவனையும் கண்டாய். ஸ்வேத தீவில் பார்த்தாயா? நாரதர் அவனிடம் கூறினார், செல்வந்தராகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் அழியாதவராகவும் இருந்த அந்த மனிதரை நான் கண்டேன். எல்லா உலகங்களும் தேவர்களுடனும் முனிவர்களுடனும் இருந்தன. இந்த நேரத்தில் கூட நான் நித்தியமான உங்கள் இருவரையும் காணும்போது நான் அவரை காண்கிறேன்.
வெளிப்படாத வடிவத்தில் இருந்த ஹரிக்கு அப்போது இருந்த பண்புகள் வெளிப்படும் வடிவத்தில் இருக்கும் நீங்கள் இருவரும் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை கொண்டுள்ளனர். அந்த கடவுளின் பக்கத்தில் உங்கள் இருவரையும் நான் கண்டேன். மகிமை, வெற்றி மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவற்றை கொண்ட உங்கள் இருவரையும் தவிர வேறு யார் அவரைப் போல இருக்க முடியும்? அந்த இறைவன் எனக்கு முழுமையான மதம், கள அறிவின் கொள்கை, அவரது கடந்த கால மற்றும் எதிர்கால அவதாரங்கள் ஆகியவற்றை சொன்னார். அங்கிருந்த வெள்ளையர் 5 புலன்கள் இல்லாதவர், ஞானி, அந்த உயர்ந்தவருக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவர்கள் தொடர்ந்து அந்த கடவுளை வணங்குகிறார்கள், அவர் அவர்களுடன் விளையாடுகிறார். பக்தர்கள் பரம புருஷருக்கும் இருவர் அன்புக்குரியவருக்கும் மிகவும் பிரியமானவர்கள் அல்லவா? எங்கும் நிறைந்த இறைவன், பிரபஞ்சத்தை பராமரிப்பவர், மாதவ பக்தர் எப்போதும் அவர்களுடன் விளையாடுகிறார். பாகவதம் அன்பானவர் அல்லவா? அவரே இறைவன், காரணம், செயல். அவர் மிகவும் சக்திவாய்ந்த பிரகாசங்களுடன் இருக்கிறார். அந்த மகத்தான வெற்றியை காரணம், கட்டளை, முறை, கொள்கை. அவர் தன்னை தவத்தில் வைத்திருக்கிறார், வெள்ளை தீவுக்கு அப்பால் உள்ள தனது சொந்த ஒளியால் பிரகாசிக்கும் பிரகாசம். அந்த ஆன்மா 3 உலகங்களிலும் அமைதியை பரப்பியுள்ளது. மங்களகரமான புத்திசாலித்தனத்துடன் அவர் நைஷ்டிக சபதத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார். அங்கு சூரியன் வெப்பமடையாது, சந்திரன் பிரகாசிக்காது. அவர் ஒரு காலில் நின்று கைகளை கூப்பி வடக்கு நோக்கி முகத்தை திருப்புகிறார். சங்க வேதங்களை ஓதி அவர் தவங்களையும் செய்து கொண்டிருந்தார். பிரம்மா, முனிவர்கள், சாக்ஷாத் பசுபதி, மற்ற பெரிய கடவுள்கள், ராட்சதர்கள், அசுரர்கள், பாம்புகள், சுபர்ணர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், அரச முனிவர்கள் அவர்கள் விதிகளின்படி என்ன பாடல்கள் மற்றும் பாடல்களை வழங்கினாலும் அவர்கள் அனைவரும் அந்த கடவுளின் பாதங்களை அடைகிறார்கள். பக்தர்கள் தங்கள் மனதை இறைவனிடம் நிலைநிறுத்தி தனிமையில் என்ன செயல்களை செய்தாலும் கடவுள் தானே தனது தலையில் அணிந்திருக்கிறார். 3 உலகங்களிலும் அவருக்கு இவ்வளவு ஞானமுள்ள சிறந்த ஆன்மாவை விட அன்பானவர் வேறு யாரும் இல்லை. எனவே நான் அவருடைய தனித்த பக்தனாக மாறிவிட்டேன். அவர் என்னை அனுப்பியதால்தான் நான் இங்கு வந்துள்ளேன். பகவான் தாமே இவ்வாறு கூறியுள்ளார். எனவே நான் எப்போதும் உங்களுடன் அவரில் நோக்கத்துடன் இருக்கிறேன். நரநாராயணர் வாசுதேவரின் மகிமை பற்றி நாரதரிடம் கூறினார். 3 நாராயணர் கூறினார், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் அந்த இறைவனை கண்டீர்கள். பத்மயோனியான பிரம்மா கூட அவரை காணவில்லை. ஓ நாரதா, பரமபுருஷ பகவானின் தரிசனத்தை பெறுவது மிகவும் கடினம். நாம் இப்போது கூறியது உண்மை. ஒரு பக்தரை விட அவருக்கு மிகவும் பிரியமானவர் வேறு யாரும் இல்லை. அதனால்தான் ஓ திவிஜோத்தமனா, அவர் உனக்கு தோன்றினார். ஓ திவிஜோத்தமனா, தவம் செய்யும் அந்த பரம ஆத்மாவின் இடத்தை நாம் இருவரை தவிர வேறு யாரும் அடைய முடியாது. அந்த இடத்தின் மகிமை 1000 சூரியன்களின் மகிமையைப் போல சிறந்தது. அவர் அந்த இடத்திலிருந்தே ஆட்சி செய்கிறார். ஓ விப்ரானரே, பிரபஞ்சத்தை படைத்த கடவுளிடமிருந்து பூமியில் மன்னிப்பு எழுந்துள்ளது. ஓ மன்னிக்கும் சக்தியில் சிறந்தவரே, அனைத்து உயிரினங்களின் நலனையும் நாடுபவரிடமிருந்து சாறு உருவாகிறது. அந்த சாற்றிலிருந்து உருவமற்ற உயிரினம் திரவமானது. அவரிடமிருந்து வடிவ குண ஒளி பிறக்கிறது. சூரியன் அந்த பிரகாசத்தால் நிறைந்துள்ளது. அதிலிருந்து அவர் உலகில் ஆட்சி செய்கிறார். அந்த உயர்ந்த மனிதரிடமிருந்து வானம் பிறக்கிறது. அந்த காற்றிலிருந்து அனைத்து உலகங்களிலும் வீசுகிறது. அனைத்து உலகங்களுக்கும் இறைவனான அந்த இறைவனிடமிருந்து ஒளி எழுந்துள்ளது. அந்த உயிரிலிருந்து வானம் எல்லையற்றது. அந்த இறைவனிடமிருந்து அனைத்து உயிரினங்களிலும் இருக்கும் மனம் எழுந்துள்ளது. அந்த அருளால் நிறைந்த சந்திரன் ஒளியின் குணத்தால் நிறைந்துள்ளது. அந்த பகவான் கவிஞர்களின் கவிதைகளை பெற்று அறிவால் நிரப்பப்பட்ட இடம் வேதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது சத்து பாதகம் என்று அழைக்கப்படுகிறது. பாவம் மற்றும் அசுத்தத்திலிருந்து விடுபட்டு இரட்சிப்பின் பாதையில் இருப்பவர்களுக்கு 2 ஒளிகளின் இருப்பிடமான அனைத்து உலகங்களின் இருளை அழிக்கும் ஆதித்யனே வாசல். ஆதித்யன் தங்கள் அனைத்து அங்கங்களையும் எரித்துவிட்டதால் அவர்கள் அணுசக்தியாக அந்த கடவுளுக்குள் நுழைகிறார்கள். பின்னர் அதிலிருந்தும் விடுபட்டு அவர்கள் உடைக்கப்படாத நிலையில் இருப்பார்கள். பின்னர் மனமாக அவர்கள் பிரத்யும்னனுக்குள் நுழைவார்கள். பிரத்யும்னனிடமிருந்து விடுபட்டு விப்ரஸ்ரேஷ்டர்களில் சிறந்த சாங்கியர்கள் பாகவதத்துடன் ஜீவன் சங்கர்ஷனிடம் செல்வார்கள். பின்னர் 3 குணங்கள் இல்லாமல் அந்த 2 குணங்களும் பண்புகளற்ற மற்றும் களத்தை அறிந்த பரம ஆத்மாவுக்குள் நுழைவார்கள். அனைத்திலும் வசிக்கும் வாசுதேவர் உண்மையிலேயே களத்தை அறிந்தவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனதில் ஒருங்கிணைந்தவர்கள், ஒழுக்கம் மற்றும் புலன்களில் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், தனிமையில் இருப்பவர்கள் வாசுதேவரில் தானே நுழைகிறார்கள். ஓ த்விஜோத்தமனே, தர்மத்தின் வீட்டில் பிறந்த நாங்கள் இருவரும் புத்தரின் இந்த அழகான வாசஸ்தலத்தில் தஞ்சம் புகுந்து கடுமையான தவம் செய்து வருகிறோம். ஓ த்விஜோத்தமனே, 3 உலகங்களிலும் நடக்கும் அதே வாசுதேவரின் தெய்வீக அன்பான செயல்களா?
அவை குணமடையட்டும். இந்த காரணத்திற்காக நாங்கள் அத்தகைய தவம் செய்கிறோம். ஓ த்விஜோத்தமனே, வழக்கம் போல் விதிகளின்படி சர்வகிருஷ்ணவிரதத்தை கடைப்பிடித்து வந்த நாங்கள் இருவரும் வெள்ளை தீவில் உங்களை கண்டோம். ஓ துறவியே, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, கடந்த காலத்தில் என்ன நடந்தது, இப்போது என்ன நடக்கிறது, 3 உலகங்களிலும் மங்களகரமான அனைத்தும் எங்களுக்கு தெரியும். ஓ பெரிய முனிவரே, அந்த தேவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். வைசம்பாயனர் கூறினார். கடுமையான தவத்தில் இருந்த அவர்கள் இருவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட நாரதர் நாராயணனைப் பற்றி பல மந்திரங்களைச் சொல்லி நாராயணனை போற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நரநாராயணரின் ஆசிரமத்தில் தங்கி அந்த மரியாதைக்குரிய கடவுளையும் இருவரையும் வணங்கினார். மகாபாரதம் 7 தொடர்கிறது.